ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 12,500 அந்த ஃபீஸ் அமௌண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குங்க சென்னையில், நல்ல பெஸ்ட்டான இன்ஸ்டியூட். அதை நடத்துறது யார் தெரியுமா? 2 தடவை தமிழ்நாடு எக்ஸாம் டாப்பருங்க. குரூப் டியில் ஃபஸ்ட்டு, குரூப் 2 ஓடி எக்ஸாமில் செகண்ட் ரேங்க். ஓகேங்களா? ஸோ இதில் குவாலிட்டிஸ் பெஸ்ட் எல்லாமே இருக்குது, உங்களுக்கே தெரியும். இல்லை என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? எல்லாமே வேறு லெவல் நடத்துவாங்க. ஓகேங்களா? நியூ ஸ்கூல் புக்கு பேஸ்டு ட்ரைனிங் இருக்கும், டாப் குவாலிட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, டாப் குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எக்ஸ்டென்சிவ் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அது எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த 12,500 யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த நடத்தரோட பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன்.R. ஓகேங்களா? அவர் வந்து 2 தடவை வின் பண்ணிருக்காருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. வாங்க இவங்களோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நம்பர் 25 ரோஸ் அவனி, டாக்டர் அம்பேத்கர் சாலை, மடிப்பாக்கம், சென்னை 6,117,000. உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 9840220817. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நிறைய மெட்டீரியல்ஸ் இவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், யூனிட் 8 and 9க்கு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த புக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 500 அதேமாரி எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 புக்ஸ் இருக்குதுங்க. வாங்க இந்த புக்கு எப்படி வாங்கலாம், இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ இது தாங்க லிங்க்கு. ஓகேங்களா? இன்ஸ்டாமோஜோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பிளாஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 அது பார்த்து 2 சேர்த்து வாங்கினீங்கன்னா 700. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புக் வந்து இந்த ஒரு புக்குங்களா நான் சொன்னது, அதேமாரி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 2வது புக்கு இதுங்க. இந்த புக்குக்கும் அடுத்தது இந்த புக்கு. ஓகேங்களா? ஸோ 2 புக்குங்க. இந்த 2 புக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ? 700. ஓகேங்களா? இது ஒரு காம்போ ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இல்லை தனியாக மட்டும் நான் வாங்கிக்கிறேன் இந்த புக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த யூனிட் 8 யூனிட் 9க்கு மட்டும் 500 தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் கொஸ்டின் புக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாரோட புக்கு. உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இவர் தான் பெஸ்ட்டான மெட்டீரியல் இவர் தான் கொடுத்துருக்காரு, அது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? அதேமாதிரி மாஸ்டர் பிளாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு இருக்குதுங்க. 525 rupees புக்குங்க அது. ஓகேங்களா? மாஸ்டர் பிளாஸ்ட் பார்ட் 1 சொன்ன தெரியுமா, அது 12,000 ப்ளஸ் கொஸ்டின்ஸு. அது தமிழ் மீடியத்துலையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இன்டெலிஜென்ட் டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? அதாவது டெஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டேன், சீரிஸ். ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ் சீரிஸ் 2 இருக்குது பாருங்கள். அதில் 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புக்கு வந்து 425. ஓகேங்களா? அதான் நான் சொன்னல மாஸ்டர் பிளாஸ்ட் பார்ட் 1. ஓகேங்களா? இன்டெலிஜென்ட் சீரிஸ் 1 525 rupeesங்க. ஸோ இன்னுமே இப்போ தமிழ் மீடியத்துக்கு இன்னொரு 15 நாளில் யூனிட் 9க்கான புக்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. ஓகேவா? இந்த புக்ஸ் வேணுன்றங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கிறேன், நல்ல ஒரு மெட்டீரியல் உங்களை ஷேர் பண்ணுற சந்தோஷத்தில் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஹாய் ஃபேமிலி, நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தைரியமாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இந்த கிராஷ் கோர்ஸு என்னால் முடிஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளாக. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க. தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், அதாவது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் தமிழ்நாடு. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? 3 ஆப்ஷன் தான், அதாவது நீல கலர், சிவப்பு கலர், எல்லோ கலர். ஓகேங்களா? நீங்கள் கீழே வந்து கலர்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அதை வச்சு ஆன்சர் பார்த்துலாம். கொஸ்டின் 1 எந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லை ஆப்ஷன் ஏபிசி, ப்ளூ தான் ஏ, ரெட் வந்து பி, சி வந்து எல்லோ கலர். ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இட அமைப்பு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி. அதாவது என்னன்னாக்க கொஸ்டின் நல்லா தெளிவு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ இடத்துல இருக்கணும், அதாவது இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ தொடக்க கல்வினா இது இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இன்னொரு தொடக்கப்பள்ளி இருக்கணும். ஓகேங்களா? உயர்நிலைப்பள்ளினா இத்தனை கிலோமீட்டருக்கு இன்னொரு, அதாவது இவ்வளோ தூரம் கடந்து தான் இன்னொரு பள்ளி இருக்கணும். ஓகேங்களா? அதுமாரி இருக்கும். தொடக்கப்பள்ளினா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும், நடுநிலைப்பள்ளினா 6th-லேருந்து 8th வரைக்கும், உயர்நிலைப்பள்ளினா 9th-லேருந்து 10th வரைக்கும், மேல்நிலைப்பள்ளினாக்க 11th 12th. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே 3851 அந்த 8153 எல்லாமே கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 கிலோமீட்டர் அதுக்குனாக்கா தொடக்கப்பள்ளிக்கு, நடுநிலைப்பள்ளிக்கு 8 கிலோமீட்டரு, உயர்நிலைப்பள்ளிக்கு 5 கிலோமீட்டரு, மேல்நிலைப்பள்ளிக்கு 1 கிலோமீட்டர். அதேமாதிரி அந்த 4 ஆப்ஷன் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஆன்சர்னா சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். 3851 8153 1358. யோசிங்க. சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன் நான். சொல்லிட்டா? சரி, ஓகே. இந்நேரத்துக்கு நீங்கள் ஆன்சர் கீழே கொடுத்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1358. தொடக்கப்பள்ளி 1 கிலோமீட்டரும், நடுநிலைப்பள்ளி 3 கிலோமீட்டரும், உயர்நிலைப்பள்ளி 5 கிலோமீட்டரும், மேல்நிலைப்பள்ளி 8 கிலோமீட்டர். சரிங்களா? நாங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. அதாங்க கல்வி அறிவு. சரிங்களா? கல்வி அறிவு எத்தனை %?
அதில் ஆண்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ், பெண்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ், இதாங்க இப்போ கேள்வி. ஓகேங்களா, மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கணும். ஓகேங்களா, அது கல்வி அறிவு எவ்வளோ பெர்சன்டேஜ், ஆண்கள் எத்தனை பெர்சன்டேஜ், பெண்கள் எத்தனை, அதாவது 3 கொடுத்துருக்கான எல்லாத்துலேயுமே. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 80.33%, 86.8%, 73%, ஃபஸ்ட் ஆப்ஷனா, இல்லை 80, 86, 73, இல்லை 86, 80.33, 72. சரி யோசிங்க, என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் வருங்க, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேல்யூபிளான ஒரு கொஸ்டின், மறந்துடாதீங்க. சரி ஓகே, இதுக்கான ஆன்சர் சொல்லலாமா? என்னத்துக்கு ஆன்சர் யோசிச்சிருப்பீங்களா? சொல்லிடலாமா? ஓகேவா, ரெடியா, தூக்கிடலாமா? ஓகே. சரி ஓகே, இதுக்கு என்ன கலராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி நானே ஆன்சர் சொல்லிட்டா, ப்ளூ கலருங்க. 80.33, 86.8, 73%, எல்லாமே பர்சன்டேஜுங்க. சரிங்களா, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ அதே கல்வி அறிவில் அதிகமாக இருக்கிறது, ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை தான். ஓகேங்களா, கண்டிப்பாக இதே கொஸ்டின் கேட்கலாம், வேறு இருந்தாலும் நான் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஓகேங்களா, கன்னியாகுமரி எத்தனை பர்சன்டேஜ், சென்னை எத்தனை பர்சன்டேஜ். ஓகேங்களா, அதுக்கு தான் இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 91.14, 92.33, 92.14, 90.33, 90.33, 92.14. ப்ளூவா, ரெட்டா, எல்லோவா? நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியலாக, பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம ஹெலோ ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு என்ன ஃபாலோ பண்ணி அதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்லைட்ஸ்லாம் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் சொல்லிட்டா, ரெட் கலருங்க, 92.14, 90.33. சரிங்களா, வாங்க அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா? வாங்க. இப்போ கல்வி அறிவில் குறைவுங்க, தருமபுரியும் அரியலூர் தான் ரொம்ப குறைவானது. ஓகேங்களா, அவங்க எத்தனை பெர்சன்டேஜ்? ஓகேங்களா, 64.71, 71.99. அடுத்த ஆப்ஷனு 78, 90. அடுத்த ஆப்ஷன் 90.33, 92.14. சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கு. நீங்கள் இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கலாம். இந்நேரத்துக்கு கலர் சொல்லியிருக்கலாம், இல்லை ஆப்ஷன் ஏவா பிஎஸ்சின்னு சொல்லிருக்கலாம். யோசிங்க. சரி ஓகே, ஆன்சர் சொல்லிட்டா, ஆப்ஷன் ஏ ப்ளூ கலருங்க, 64.71, 71.99. சரிங்களா, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, கல்வி அறிவு பற்றி பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா, அதாவது கல்வி தான் மேஜராக பார்க்குறோம். இதில் சிறப்பு சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குங்க. ஓகேங்களா, அது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஜாயினிங் ப்ராசஸ்லாம் இருக்குது தெரியுமா? அதாவது பள்ளி சாரா வயது வந்தோர் கல்வின்னு சொல்லுவாங்க. அதாவது 15 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் கல்வியே இல்லாமல் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 15 வயசுல 35 வயசுல இருக்கவங்க மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அறிவொளி இயக்கம் முறைசாரா கல்வி வழங்கப்படுகிறது. ஓகேங்களா, அதேமாரி அதாவது முறைசாரா கல்வினாக்க ஒரு ஸ்டாண்டர்டாக, அதாவது எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த ஆர்டராக படிக்காமல் இருப்பாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சொல்லிட்டு அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா, அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு சுகாதார திட்டம் சொல்லுவாங்க. இந்த சிறப்பு சுகாதார திட்டத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வாரத்துக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு போயிட்டு, ஓகேங்களா, அதாவது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸ்கூலில். ஓகேங்களா, அந்த மாரி ஒரு திட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையுமே இது உண்டுங்க. ஓகேங்களா, அதாவது கரெக்டான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, கரெக்டான சாப்பாடு இருக்குதா, பசங்களுக்கு அந்த கரெக்டான அறிவு முழுசாக கிடைக்குதா, அந்த அறிவு வந்து அவங்க முழுசாக பயன்படுத்துகிறாங்களா, பகுத்தறிவு யூஸ் பண்ணுறாங்களா, எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் சிறப்பு சுகாதார திட்டம். ஓகேங்களா, இந்த இது வாரத்துக்கு ஒரு முறை நடக்கும். அது இதுவே கொஸ்டின் கேட்கலாம், வாரத்துக்கு ஒரு முறையா இல்லை எப்படி மாதத்துக்கு ஒரு முறையான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, இது எந்த வருஷம்? 1990, 1980, 1999? இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஓகே, ஆன்சர் வச்சுட்டிங்களா? ஆன்சர் சொல்லட்டா? நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். இந்தமாதிரி ரிங்டோன் நடுவில் வச்சு நம்மளுக்கு தொந்தரவு பண்ணணும், மன்னிச்சிருங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டா, 1999. சரிங்களா, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, இப்போ நம்ம இந்த கல்வி அறிவு தாங்க பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது நிகர மாணவர்கள் சேர்க்கை சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த டைமில் நான் இந்தியாவிலே தமிழ்நாடு தாங்க ஃபஸ்ட்டு, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நிகர மாணவர் சேர்க்கைனாக்கா
அதாவது இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று ஏதோ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இனிஷியலாக நம்ம ஊரில் இருக்க எல்லா பசங்களையும் ஓகேங்களா, அதாவது பள்ளிக்கு போகக்கூடிய வயசில் இருக்க பசங்க எத்தனை பேர் ஸ்கூலில் போய் சேர்றாங்க அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும், அதாவது அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் எடுப்பாங்க ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா, 2வது கேரளா, 3வது ஹிமாச்சல் பிரதேஷ் அதிகமாக சேர்ந்தவங்க ஓகேங்களா. எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க, என்ரோல் உங்களுக்கே தெரியும், எத்தனை பேர் அதில் நான் சேர்ந்துருக்கேன் அது ஸ்கூலில் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஜிலேருந்து 100 பேர், செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்ல தெரியுமா, அதுமாரி ஓகேங்களா. அப்படி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் கேரளா, 3வது ஹிமாச்சல் பிரதேஷ். அதுவே கொஸ்டின் கேட்கலாம். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டினாக கேட்குறேன்னா, தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா, அவங்க எத்தனை பர்சன்டேஜ், அதுதான் என்னுடைய இப்போ கேள்வி ஓகேங்களா. 98.24%, 89.24%, 90.3%. இந்த நேரத்துக்கு எல்லோரும் யோசிச்சிருக்கலாம், சட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. யோசிங்க, ஆன்சர் என்ன இருக்கும்? சொல்லிட்டா நானே சொல்லுமா? சரி ஓகே, எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்ப்போம். 89.24% சிவப்பு கலரை ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த வீடியோ போகலாமா? சரி அடுத்த வீடியோன்ட்டு பார்த்தீங்களா எப்படியெல்லாம் சொதப்புறேன், ஓ மை காட். சரி ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு கல்வி நிலையங்கள் சரிங்களா. மொத்தம் 6 இருக்குதுங்க. பல்கலைக்கழகங்கள், மெடிக்கல் காலேஜஸ்ஸு, அப்புறம் பல் மருத்துவ கல்லூரிகள், அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது, அப்புறம் கலை மற்றும் அறிவியல் இருக்குது ஓகேங்களா. அதில் 3 மட்டும் இப்போ பார்க்குறோம், அடுத்தது 3 வரும் ஓகேங்களா. பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், இது எத்தனை காலேஜஸ் இருக்குது ஓகேங்களா. அதுதான் இப்போ நம்ம கொஸ்டினாக கேட்க போகிறோம் ஓகேங்களா. 59, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படியே ஆர்டர் வச்சுக்கோங்க ஓகேங்களா. 59, 40, 20, 60, 59, 32, 34, 78, 60 ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது பல்கலைக்கழகங்கள் எத்தனை, மருத்துவக் கல்லூரி எத்தனை, மருத்துவக் கல்லூரி எத்தனை ஓகேங்களா, அதுதான் கேள்வி இப்போ. ஆன்சர் சொல்லுங்கள், யோசிங்க, ரொம்ப கிட்ட தான் இருக்கும். ஸோ 59, 40, 20 இதாங்க ஆன்சரு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தாச்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை, தொழில்நுட்ப காலேஜஸ் எத்தனை, கலை மற்றும் அறிவியல் எத்தனை காலேஜஸ் ஓகேங்களா. 99, 80, 20, 51, சரி 517, 447, 2660, 715, 744, 667. சட்டுன்னு சொல்லிடலாம், என்னத்துக்கு பார்த்தோன்னு அடிச்சிருக்கலாம் ஆன்சரை ஓகேங்களா. ஆனால் சொல்லிடுறட்டா ஆப்ஷன் பி சாப்பிடல. 517, 447, அப்புறம் 2660 ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10th முடிச்சோன்னா அப்புறம் அதாவது +2 +3 ஃபார்மெட், அதாவது 12th முடிக்கணும், அப்புறம் +2 முடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 3 years காலேஜ் முடிக்கணும். இந்த ஃபார்மெட்டை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. அப்புறம் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வந்தாங்க. இதாவது கோத்தாரி கல்விக்குழு தான் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் நடைமுறை செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கேன். 1978, 1979, 1993 எந்த வருஷம்? யோசிங்க. சட்டுன்னு சொல்லிட்டா, இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. 1978 தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழக இடைநிலை கல்வி வாரியம் ஆண்டு ஓகேங்களா. அதாவது தமிழக இடைநிலை கல்வி வாரியம் எந்த வருஷம் வந்துச்சு ஓகேங்களா அப்படின்றதான் கேள்வி. 1978, 1910, 1993 எது? கண்டிப்பாக 1993 கிடையாது, 1978 கிடையாது. அப்போ 1910 ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஃபார்மெட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதே ஃபார்மெட்டில் யூனிட் 9க்கு வரப்போகிற எல்லா வீடியோஸுமே நான் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். இல்லை இதே ஃபார்மெட்டில் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் மாரி கொடுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அப்படின்னாலும் நான் ரெடியாக தான் இருக்கிறேன் ஓகேங்களா. நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா. எனக்கு உங்கள் ஃபீட்பேக் தேவை, கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.